ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Naturecraftworld. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தினமும் எனக்கு வீடியோ போடணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். தேங்க்யூ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கேதரிங் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு ஃபோல்டிங்கில் ரெண்டாக இருக்கும். மினிட். இந்த மாதிரி ரெண்டாக கிளாத் அப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த பார்டர் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு கீழே காலுக்கு வரணும். இப்போ நான் அது மாதிரி தானே வைக்கணும். இப்போ இதை வந்துட்டு நான் இப்படி கிராஸாக இப்படி மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். அடுத்து அதை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கிராஸாக போடுறேன். நல்லா கிராஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மாடலில் தான் நம்ம தைக்கணும். இந்த மாதிரி இது கேட்லாக் கொடுத்துருக்காங்க அவங்களே. இப்போ அந்த கேட்லாகில் இதே மாடலில் தான் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதே மாதிரி கேதரிங் பேண்ட் வந்துட்டு வச்சுட்டு கை இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு வச்சு தைக்க போகிறோம். பார்ப்போம் எப்படின்னு. இப்போ நான் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் கிராஸாக போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு கிராஸாக போட்டுட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் நேராக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதாவது கிராஸில் நேராக இப்படி போட்டிங்கன்னா நேராக இப்படி வரும். ஓகேவா? நம்ம கிராஸில் நேராக போடணும். நம்ம அது நேரன்னு இப்படி போட்டோம்னா இப்போ இது கிராஸாக போகும். நேராக ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போ வந்துட்டு இவங்களோட மெஷர்மெண்ட் வந்து கீழே கால் சுற்றளவு வந்துட்டு 6 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த 6 இன்ச்சு நம்ம குக்கி தானே போடுறோம், அதனால் இப்போ இது இருக்கிறது 6.25 இருக்குது. அப்படியே நம்ம வச்சுப்போம். ஏன்னா நம்ம இங்கே மடித்து தைச்சிருவோம். இப்போது இந்த சைடு 1/2 இன்ச்சு அந்த சைடு 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிட்டிங்கன்னா 1 இன்ச்சு போயிடும், பாக்கி 5 வரும். கொக்கி தைக்கிறனால இந்த இடத்துல கால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். நமக்கு நார்மல் பேண்ட் மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. ஓகே. இப்போது ஹைட்டு வந்துட்டு 40 வச்சுக்கிறேன். இப்போ நான் ஹைட்டை வந்து வச்சு காட்டுறேன். ஓகே, கிளாத் எப்படி போட்டாச்சு. இப்போ ஹைட்டு வந்துட்டு நான் 40 வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல 40 நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ சுற்றளவு வந்துட்டு 15 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த 15 இன்ச்சு வந்துட்டு நம்ம 15 இன்ச்சு வந்துட்டு நார்மல் பேண்ட்டுக்கு இவங்களோட அளவு. நம்ம வந்து கேதரிங்கில் வந்துட்டு ரொம்ப ஃப்ளீட் வைக்க மாட்டோம், அதனால் 13.5 வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு சுற்றளவு வந்து 22 தான். இப்போ 22னா இப்போ நம்ம 11 வச்சாலே கரெக்டாக இருக்கும். பாக்கி 3 இன்ச்சுக்கு வந்துட்டு 2 சுற்றளவு வச்சுக்கலாம். பாக்கி 2 இன்ச்சுக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல இருந்து இப்போ நான் நேராக இப்படி கோடு போட்டுக்கிறேன். இதுக்கு இப்படி நம்ம இந்த மாதிரி கிராஸாக ஒரு பீஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அந்த தரையில் இந்த இடத்துல அளவு குறிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நல்லா. நான் வந்துட்டு டைல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி குறிச்சிருக்கேன். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ஹைட் வந்து 8 இன்ச்சு இங்கேருந்து. ஓகேவா? இப்போ இந்த 8 இன்ச்சு இது வந்து நேராக இப்படி போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போது நான் இது வந்துட்டு இந்த துணியை வந்துட்டு நான் நேராக போட போகிறேன். அதனால் இப்போ கேமராவில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை பக்கத்தில் எடுத்து போட்டேன். அதனால் ஒரு டம்மி பேப்பரில் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த அளவை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ இந்த அளவு வந்துட்டு நம்ம இதில் வந்து பீஸ் கொடுக்கணும், ஜாயின் பண்ணணும். அதனால் நான் இப்போ பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம தைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இருங்க நான் காட்டுறேன் அப்படின்னு.
இப்போ நான் பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பாருங்கள், நல்லா என்னை கவனித்து பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இது சும்மா இப்போ நீங்கள் வெட்டணும்னு நீங்கள் அங்கே நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட இந்த இடத்துல இப்படி துணி வச்சு வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு இப்போ இதை எடுத்து தூக்கி முன்னாடி போட போகிறேன் ஃப்ரண்ட்டில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தோதா இல்லை, நான் வீடியோக்காக இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சேன். சரி வாங்க பார்ப்போம். இப்போ நான் வந்து பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் அளவு போட்டிருக்கேன்னா, இப்போ இந்த இடத்தோட இது முடியுது, கிளாத் வந்துடுச்சு. இப்போ இந்த அளவு தான் ஓட்டு கொடுக்கணும், ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்து இந்த முக்கோணத்தை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து நான் ரெடி அளவு மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். அதை வந்துட்டு நான் இதில் நோட் பண்ணல. நம்ம வெட்டும் போது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வெட்டிக்க வேண்டியதான். இப்போ இந்த கத்திரிக்கோல் பேப்பர் கட் பண்ணுறதுக்கு நான் தனியாக கத்திரிக்கோல் இப்போ எடுத்துகிட்டு வரல, அதனால் இதை நான் அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். அதனால் மடித்து மட்டும் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் நல்லா, ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இப்படி பீஸ் இல்லாதனால உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் தெரியுது. நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ புரியும் பாருங்கள். இப்போ இதிலேருந்து இப்போ நம்ம இங்கே 6 இன்ச்சு வச்சுருக்கோமா, இப்போ நம்ம கீழே பாட்டம் வந்துட்டு இங்கேயும் 6 இன்ச்சு தான் வேணும். ஏன்னா நம்ம டைட்டாக பிடிக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் லெக்கு, இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 7.25, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே நம்ம வச்சோம் இல்லையா, இதில் வந்து இது வளைவு போட்டு இந்த இடத்துல கரெக்டாக இப்படி நிப்பாட்டிடணும், ஓகேவா? புரியுதா? இப்போ இப்படி தான் கட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்க பாருங்க. இப்போ நம்ம இதோட 1/4 இன்ச்சு தைச்சிட்டு வந்தோம்னா காலுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டைட்டாக கரெக்டாக இருக்கும். இப்படி தான் போடணும். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன், ஓகேவா? கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கட் பண்ணியாச்சா? இப்போ இந்த இடத்த பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது, நம்ம பேப்பர் வந்து இந்த இடத்துலேருந்து தான் வச்சோம். ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு நிமிஷம், நான் ஸ்கேல் வச்சு இதை அப்படி கட் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, இதை வச்சுக்குவோம். இதை பாருங்கள், நமக்கு இங்கே தைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் போதும், ஓகேவா? கொஞ்சம் ஏன் எக்ஸ்ட்ரா விடுறேன்னா, நான் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு கிளாத் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்போ அதனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இல்லைன்னா 1/2 இன்ச் போதும். 1/2 இன்ச் வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ இந்த பீஸை மட்டும் வெட்டுங்க, கீழே உள்ள பீஸெலாம் எடுத்து வெட்டிடாதீங்க, ஆனால் தனியாக போட்டுக்கோங்க. இப்போ இப்படி இந்த மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ இங்கேயோட வளைவு வந்துடும், இது நேராக அந்த 15 வரும் பாருங்கள். இப்போ நான் இதை இங்கே வச்சிட்டேன்னா, இப்போது இந்த அளவு வந்து இதை விட எக்ஸ்ட்ரா வேணுமா? இப்போ இதுவும் இது 2 பீஸ் வெட்டியிருக்கோம், இப்போ இதுவும் 2 பீஸ் வெட்டணும். இப்போ பாருங்கள், இப்போ இதை எக்ஸ்ட்ரா வச்சாச்சா? இப்போ இது இந்த இடத்துல முடியுது, இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து
நான் இதை வைக்கிறேன். ஓகேவா? 1 மினிட். அடியிலே வச்சுப்போம் இதை. இதை எடுத்து அடியிலே வைக்கிறேன். இப்போ அடியிலே வச்சுட்டு நான் இதை வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது கேமரா வச்சு பண்ணுறதுனால. 1 மினிட். செக் ப்ளீஸ். ஓகே, இப்போ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் இங்கே. இப்போ இது இந்த அளவு வரைக்கும் இருக்குது இந்த கிளாத்து. ஓகேவா? இப்போ எனக்கு இதுக்கு மேலே இது வேண்டும். இதை தூக்கி நான் இங்கே வைக்கிறேன். வச்சுட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சோம். ஓகே, இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இதை இப்படி பை சேம் இதை நவுந்துடாம. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த நடுப்புற உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்துட்டு இங்கே வரும், இந்த பீஸ் வந்துட்டு இங்கே வரும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக நமக்கு கிடச்சிடும். இது ரெண்டையும் பத்திரமா எடுத்து வச்சுப்போம் இந்த பேண்ட்டோட. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணணும். பட்டி வந்துட்டு இதில் கட் பண்ணுவோம். இது ரிமைனிங் பீஸ் இங்கே இருக்குது. இப்போ இதில் நான் பட்டி கட் பண்ணிக்கிறேன். பட்டி வந்துட்டு 22 இன்ச்சு. நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ச்சு வேணும். இப்போ இது 22 இன்ச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா இங்கே நமக்கு 10 இன்ச்சு இருக்கணும். அது இல்லை ஆக்சுவலாக. ஸோ வந்துட்டு நான் இந்த எங்கே வருதோ அங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதோட நமக்கு 9.5 இன்ச்சு வருது. 10 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு கம்மியாக வருது. ஓகே, இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இன்ச்சு வருதுன்னா 18 தான் வருது. நமக்கு வந்துட்டு 22 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு வேணும், மடித்து தைக்கிறதுக்கு வேணும். ஸோ வந்துட்டு 18 இது முடிஞ்சிருச்சுன்னா பாக்கி 4 இன்ச்சு 24 6 இன்ச்சு வேணும். இப்போ 6 இன்ச்சுக்கு நான் வேறு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இது அப்போ வந்து இதை நான் 3 பீஸாக கொடுக்குறேன். ஓகேவா? நாலு பீஸாகவும் கொடுக்கலாம், 3 பீஸாகவும் கொடுக்கலாம், இல்லை ஒரே சிங்கிள் பீஸாகவும் கொடுக்கலாம். ஏன் 6 இன்ச்சுனா 3 பீஸ் கொடுக்கறதுனால. இப்போ 2 ஒரே பீஸாக கட் பண்ணுறோம்னா நம்ம 22னா ப்ளஸ் 1 வச்சா போதும், 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். இப்போ இது கொஞ்சம் கிராஸாக இருக்குது. இதோட இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுப்போம். இப்போ இங்கே 6 இன்ச்சு நான் வைக்கிறேன். 6 இன்ச்சு 18 இருக்குது, 2 24. ஓகே, 6. இது ஒரு 9. நான் இதை நேராக வெட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ பட்டியும் முடிஞ்சிருச்சு.
பார்த்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.